ஐ ஆம் சாரி ஐயப்பா, நான் காரி ஓ மூஞ்சியில துப்பட்டா, இப்படி ஒரு பாட்டு பாடுது. இது மாதிரி இயேசுநாதரை பத்தி, பைபிளை பத்தி யாராவது தப்பா பாடுனா ஒத்துக்குவாங்களா? ஹிந்துக்களுக்கு முதல்ல நான் ஹிந்துங்கிற அந்த உணர்வு வரணும். ஒரு முஸ்லீம் எம்மதமும் சம்மதமே சொல்லுவானா? அல்லாவை தவிர வேறு தெய்வம் இல்லை, அவனை பாராட்டுங்க. ஒரு கிறிஸ்தவன் ஜீசஸ் தவிர வேற யாரையும் ஒத்துக்க மாட்டான். மற்றவங்க எல்லாம் பாவிகள் தான். ஆனால் இந்துக்களாகிய நாம் எம்மதமும் சம்மதமே, நம்ம தான் ஏமாந்துகிட்டு இருக்கோம். மு.க. ஸ்டாலின் இந்தியால நம்பர் 1 முதலமைச்சர். ஆமா, நம்பர் 1 முதலமைச்சர், நம்பர் 1 மாநிலம். எதுல? இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக இந்த தமிழகம் இன்றைக்கு இருக்கிறது. உங்களுக்கு மாதம் 1000 ரூபாயை கொடுத்து விட்டு மாதம் 5000 ரூபாயை அபகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு. இயேசு பிறந்ததா நம்புவானா? அல்லாஹ் இருக்கிறத நம்புவானா? அதெல்லாம் பகுத்தறிவு. அந்த விழாலையே போய் கலந்துக்குவாங்க. ஆனால் இந்துக்கள், தமிழர்கள், இவர்களுடைய அந்த விழா, இந்த எல்லாம் மூட நம்பிக்கை. நமக்கு ஒரு நல்ல அறிவு, நல்ல கல்வி கிடைக்க கூடாது. இந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இருக்குது. இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் மேல வரக்கூடாது, அவங்க மேலாடை அணியக்கூடாதுன்னு ஏகடியம் பேசின, தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன ஈவேராவா இவங்களுக்கு தந்தை. ஊரடங்கு அந்த நேரத்தில் ஒருவர் கூட பட்டினி கிடந்து சாகக்கூடாது என்பதற்காக நம்முடைய மத்திய அரசாங்கம் நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே உணவு தானியங்களை இலவசமாக கொடுக்க துவங்கியது. கடல்ல கொண்டு போய் பேனாவுக்கு செலவைக்கிறதுக்கு நிதி இருக்குது. எங்க பார்த்தாலும் கருணாநிதிக்கு செலவைக்கிறதுக்கு நிதி இருக்குது. எப்படி ஏமாத்திட்டு இருக்கான் பாருங்க. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் மாதிரி இவங்க செய்யக்கூடிய தப்புக்களை யாராவது சுட்டி காட்டாங்கன்னு வச்சுக்கீங்க, உடனே அவங்க பேர்ல வழக்கு. நாம் இந்துக்கள் என்பதை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் கம்பீரமாக, தெளிவாக, ஓங்கி உறக்க சொல்ல வேண்டும். ஒரு முஸ்லிம் தன்னை முஸ்லிம் என்று அவனுக்குடைய மத அடையாளங்களோடு கம்பீரமாக சொல்லுவான். அவன் எந்த கட்சியில வேணாலும் இருப்பான். ஏடிஎம்கேல முஸ்லீம் இருப்பார், டிஎம்கேல முஸ்லீம் இருப்பார், காங்கிரஸ்ல முஸ்லீம் இருப்பார். ஆனால் தன்னை ஒரு முஸ்லீம், முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லா கட்சியில் இருக்கிற முஸ்லீமும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், ஏடிஎம்கேல இருப்பாங்க, டிஎம்கேல இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் இருப்பாங்க, காங்கிரஸ் இருப்பாங்க, எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. ஆனா கிறிஸ்தவன் என்று வந்துவிட்டால் நாங்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்று ஒன்னா இருப்பாங்க. அன்பிற்குரிய, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களே, இந்துக்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? நாம ஒரு ஹிந்துவா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லைங்க, நான் திமுக இருக்கேன், இல்ல நான் காங்கிரஸ்ல இருக்கேன், இல்லைன்னா நான் இந்த ஜாதிக்காரன். வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சுற்றுலா பயணி வந்தார். அவர் ஒரு வகுப்பறைக்கு போய் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வகுப்பறை மாணவர்கள் கிட்ட கேட்டார், இங்க எத்தனை முஸ்லீம் இருக்கீங்க? 5 பேர் எந்திரிச்சு நின்றாங்க. எத்தனை கிறிஸ்தவர் இருக்கீங்க? ஒரு 3 பேர் எந்திரிச்சு நின்றாங்க. எத்தனை இந்துக்கள் இருக்கீங்க? யாருமே எந்திரிக்கல. ஓ, அப்ப நம்ம கேட்ட கேள்வியில தான் ஏதோ தப்பு இருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு அவரு என்ன கேட்டார்னா, இங்க எத்தனை பேர் நாக்கர் இருக்கீங்க? உடனே ஒரு 5 பேர் எந்திரிச்சு நின்னான். இங்க எத்தனை பேர் கவுண்டர் இருக்கீங்க? ஒரு 10 பேர் எந்திரிச்சு நின்னான். எத்தனை பேர் நாடார் இருக்கீங்க? ஒரு 20 பேர் எந்திரிச்சு நின்னான். எல்லாரும் இந்துக்கள் தான். நாய்க்கராக இருந்தாலும், கவுண்டராக இருந்தாலும், அந்தனராக இருந்தாலும், அரிஜனாக இருந்தாலும் நாம் அனைவரும் இந்துக்கள். நமக்கு தேவை ஒற்றுமை என்கிற உணர்வு இன்னும் இந்துக்கள் இடத்துல வரல. அதனாலதான் இப்ப சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சில் தினசரி அந்த குழந்தைகளுக்கு பைபிள் சொல்லி கொடுப்பாங்க. இயேசுவை எப்படி வணங்கணும், தினசரி சர்ச்சுக்கு போகணும். அப்பதான் கிறிஸ்தவர்கள்.
இந்துக்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம எத்தனை குழந்தைக்கு நாம நம்முடைய கடவுள், தேவாரம், திருவாசகம், நம்முடைய மந்திரங்கள் இதெல்லாம் நம்ம எத்தனை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம்? ஒரு கிறிஸ்தவ குழந்தையை கூப்பிட்டு பைபிள்ல இருந்து 4 வாசகம் சொல்லு, ஒரு பாடல் பாடுன்னா பாடும். ஒரு இஸ்லாமிய குழந்தையை கூப்பிட்டு குர்ஆன்ல இருந்து 4 நல்ல விஷயங்கள் இருந்தா சொல்லு, இஸ்லாம்னா என்ன அப்படின்னு சொல்லுன்னா சொல்லும். ஒரு இந்து குழந்தை, ஒரு தமிழ் குழந்தையை கூப்பிட்டு மேடை ஏற்றி ஒரு நல்ல இந்து மதத்தை பத்தி ஏதாவது சொல்லு, ஏதாவது ஒரு பாட்டு பாடுன்னா இந்த குழந்தை என்ன பாடும்? ஏதாவது சினிமா பாட்டு தான் பாடும். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நம்ம முஸ்லிம் கிறிஸ்தவர்களை குறை சொல்லக்கூடாது, அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லணும், மாதா பிதா குரு தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நம்ம குழந்தை, நம்முடைய இந்து தர்மத்துல நம்ம என்ன சொல்லி கொடுக்கிறோம்? குழந்தைகளுக்கு முதல் தெய்வம் யாரு? அம்மா தான். தாயிற் சிறந்ததொரு கோயில் இல்லை, குழந்தை சொல்லி கொடுக்கணும்ல. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அப்பாவோட பெருமை சொல்லி கொடுக்கணும்ல. தாய் தந்தையர் தான் கடவுள், அதுக்கப்புறம் தான் குருநாதர் கடவுள், வாத்தியார் கடவுள், அதுக்கப்புறம் யார் கடவுள்? அதுக்கப்புறம் தான் தெய்வத்தை வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் விருந்தினர்களை தெய்வமா நினைக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிறோம். நம்ம குழந்தைகளுக்கு இந்து சமயத்தை பற்றி, கல்வியை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கிறது இல்ல. பக்தி இருக்கு, நம்ம இந்துக்களுக்கு பக்திக்கு குறைச்சலே கிடையாது. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வந்து எவ்வளவு பேர் விரதம் இருந்து மாலை போட்டு அந்த சபரிமலை யாத்திரை போய் இல்லையா, 40-45 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கான். அந்த ஐயப்பனை கேவலப்படுத்துறாங்க. ஐ ஆம் சாரி ஐயப்பா, நான் காரி ஓ மூஞ்சியில துப்பட்டா, இப்படி ஒரு பாட்டு பாடுது. இது மாதிரி இயேசுநாதரை பத்தி, பைபிளை பத்தி யாராவது தப்பா பாடுனா ஒத்துக்குவாங்களா? உடனே பெரிய தகராறாயிரு. ஒரு இஸ்லாம் உயிரோடு இருக்க முடியாது. ஒரு இஸ்லாம் மதம் பத்தி யாராவது பேசினா விட்டுருவாங்களா? ஆனா நாம கை தட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்துக்களுக்கு முதல்ல நான் இந்துங்கிற அந்த உணர்வு வரணும். அந்த உணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு வெறும் பக்தி உணர்வோடு இருந்தால் மட்டும் பத்தாது. இங்க செண்பகவல்லி அம்மன் ஆலயம் இருக்கு பாருங்க. இப்ப இங்க நான் இந்த கூட்டத்தில் பேச வர்றேன். இங்க வந்து ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. கோயில்பட்டி அருகாமையில் இருக்கக்கூடிய லிங்கம்பட்டி, அங்க சங்கர நாராயணசாமி கோயில் திருவிழா நடந்து 1 வருஷம் ஆச்சு. திருவிழா நடத்துறதுக்கு அறநிலையத்துறை அனுமதிக்காம கோளாறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அறநிலையத்துறை, இப்ப நம்ம கோயிலை நிர்வாகம் பண்றது யாருன்னா அறநிலையத்துறை, ஆளுங்கட்சி, அரசாங்கம் நிர்வாகம் பண்ணுது. சர்ச்சை யார் நிர்வாகம் பண்ணுவாங்க? சர்ச்சை கிறிஸ்தவர்களே நிர்வாகம் பண்ணுவாங்க. மசூதியை யார் நிர்வாகம் பண்ணுவாங்க? அதுல வர்ற வருமானம் யார் நிர்வாகம் பண்ணுவாங்க? முஸ்லீம்களே நிர்வாகம் பண்ணுவாங்க. ஆனா கோயில் மட்டும் யார் நிர்வாகம் பண்ணுவாங்கன்னா எங்காவது இருந்து ஒரு ஆபீசர், ஈஓ, அறநிலையத்துறை அல்லது ஆளுங்கட்சி யார் வர்றாங்களோ அவங்க அரங்காவலரை போட்டு. நீங்க பாருங்க என்ன அநியாயம். சர்ச்சு சொத்து கிறிஸ்தவர் கையில், மசூதி சொத்து முஸ்லீம் கையில், ஆலய சொத்து மட்டும் யாரோட கையில? அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு, கட்சிக்காரங்கிட்ட இருக்கு. நம்ம கோயில்ல வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம எத்தனை பள்ளிக்கூடம் நடத்தலாம்? எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க என்ன இந்து சமயம் பத்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கு நீங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்தலாம்ல. கிறிஸ்தவ நிறைய பள்ளிக்கூடம் நடத்துறான், அவன் நிறைய மருத்துவமனை நடத்துறான், அவன் நிறைய சேவை செய்யறான். ஏன்னா அவங்களுடைய சர்ச்சுக்கு வரக்கூடிய வருமானம், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவன் அந்த சேவையை செய்யறான். இப்ப நம்ம கோயில்ல வரக்கூடிய வருமானம், நம்ம உண்டியில போடக்கூடிய காணிக்கை, நம்ம கோவில் சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வருமானம், இதையெல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்குது. யார் எடுத்துக்கிறா? அறநிலையத்துறை எடுத்துக்குது. இதெல்லாம் அறநிலையத்துறை எடுத்துக்கொண்டு நம்ம பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்குறாங்களா? எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கறது இல்ல. சாமியை முன்னாடி போய் பார்க்கணுமா? என்ன தரிசன கட்டணம் இல்லையா? முன்னாடி போய் பார்க்கறதுக்கு ஒரு கட்டணம். அர்ச்சனை பண்ணணும்னா அர்ச்சனை சீட்டு வாங்கு. தேங்காய் பழம் உடைக்கணும்னா தேங்காய் பழ சீட்டு வாங்கு. வாகனம் நிறுத்துறதுக்கு கட்டணம்.
ஆக நம்முடைய கோவிலை ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு வருமான நிலையமாகத்தான் நம்முடைய கோயிலை நடத்திட்டு இருக்காங்க. ஆகவேதான் இந்து மக்கள் கட்சி எதற்காக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்துக்களுக்கு முதல்ல அவங்க இந்துக்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும், ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். இதை நாங்க சொன்னா உடனே என்னன்றான் அந்த கம்யூனிஸ்டுக்காரன், திமுக காரன் எல்லாம் சொல்லி, மதமே இல்லைங்கிறோம். எல்லா மதமும் ஒண்ணுதானே, எல்லா மதமும் அன்பத்தான போதிக்குது. நம்ம வீட்டில தான், நம்ம கடையில தான், நம்முடைய வியாபாரத்துல தான் நாம 3 மத கடவுள் படத்தையும் வச்சிருப்போம் இல்லையா? எம்மதமும் சம்மதமே யார் சொல்லுவா? இந்துக்கள் மட்டும்தான் சொல்லுவான். ஒரு முஸ்லிம் எம்மதமும் சம்மதமே சொல்லுவானா? அல்லாவை தவிர வேறு தெய்வம் இல்லை, அவனை பாராட்டுங்க. ஒரு கிறிஸ்தவன் ஜீசஸ் தவிர வேற யாரையும் ஒத்துக்க மாட்டான். மற்றவங்க எல்லாம் பாவிகள் தான். ஆனால் இந்துக்களாகிய நாம் எம்மதமும் சம்மதமே. நம்ம தான் ஏமாந்துகிட்டு இருக்கோம், நம்ம தான் இளிச்சவாய்த்தனமா இருக்கோம், நம்ம தான் ஒருவருக்கொருவர் ஒன்றுபட்டு வாழாமல் கட்சி வாரியா, ஜாதி வாரியா, இப்ப அது வேற, ரசிகர் வேற, தல ரசிகர் வேற, தளபதி ரசிகர் வேற, நாம தான் பிரிஞ்சிருக்கோம். ஆக திருத்த வேண்டியது யார தெரியுமா? இந்த இந்து மக்கள் கட்சி பொதுக்கூட்டம் எதற்காக இங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால், திருத்த வேண்டியது நம்முடைய இந்துக்களை திருத்த வேண்டும். அதுக்காகத்தான் இந்த கூட்டம். இது முஸ்லீம் கிறிஸ்தவர்களை பத்தி பேசுறதுக்கான கூட்டம் அல்ல. இந்துக்களாகிய நாம் எப்படியெல்லாம் அரசியல்வாதிகளாலே ஏமாற்றப்படுகிறோம். இப்ப கிறிஸ்துமஸ் வருது, எல்லாம் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லுவான். ரம்ஜான் வந்தா ரம்ஜான் வாழ்த்து சொல்லுவான். கவர்மெண்டே நோன்பு திறப்பு விழா நடத்தும், எல்லா கட்சிக்காரனும் போய் கலந்துக்குவான். அதுல போய் கலந்துகிட்டு இந்துக்களை கேவலமா பேசுவான். ஆனா நம்முடைய தீபாவளி பண்டிகை வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய கிருஷ்ண ஜெயந்தி வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுன்னா இந்த கவர்மெண்ட் சொல்றது இல்லை. ஏன்னா எங்களுக்கு தீபாவளியில நம்பிக்கை இல்லை. இயேசு பிறந்ததா நம்புவானா, அல்லாஹ் இருக்கிறத நம்புவானா, அதெல்லாம் பகுத்தறிவு. அந்த விழாலையே போய் கலந்துக்குவாங்க. ஆனால் இந்துக்கள், தமிழர்கள், இவர்களுடைய அந்த விழா, இந்த எல்லாம் மூட நம்பிக்கை. கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். கடவுள் இல்லைன்னா இந்து கடவுள் மட்டும்தான் இல்லைன்னு சொல்லுவான். மற்ற கடவுள் எல்லாம் இருக்கு அவனுக்கு. இந்துக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நாம தான் வரி கட்டுறோம் அதிகமா. இப்ப இந்த கோயில்பட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கோயில்பட்டினா கடலை மிட்டாய், கோயில்பட்டினா தீப்பெட்டி. இப்ப இந்த கோயில்பட்டிக்கு மத்தியிலே ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒரு அற்புதமான ஒரு நல்ல திட்டத்தை செயல்படுத்தி இருக்குது. இந்த கோயில்பட்டி தீப்பெட்டி தொழில் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக சீனாவிலே இருந்து இறக்குமதியாக வந்து கொண்டிருந்த அந்த சிகர் லைட்டரை இந்து மக்கள் கட்சி அல்லது பாரதிய ஜனதா கட்சி அங்கே மேல மந்திரி கிட்ட கொண்டு போய் சொல்லி அந்த சிகர் லைட்டரை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி தடை செய்து இந்த தீப்பெட்டி தொழிலை பாதுகாத்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி. பெண்கள் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பெண்கள் தானே, உங்களுக்கு எல்லாம் இலவசமா நாங்க பஸ் விட்டுருக்கோம், உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். ஒரு பக்கம் இலவச பஸ் 1000 ரூபாய், இன்னொரு பக்கம் டாஸ்மாக்ல, இன்னொரு பக்கம் மின் கட்டண உயர்வு, இன்னொரு பக்கம் சொத்து வரி உயர்வு, இன்னொரு பக்கம் விலைவாசி உயர்வு. உங்களுக்கு மாதம் 1000 ரூபாயை கொடுத்து விட்டு மாதம் 5000 ரூபாயை அபகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு. பெண்களுக்கு உண்மையிலேயே உரிமை கொடுத்த அரசு எது என்று சொன்னால் மத்தியிலே இருக்கக்கூடிய நம்முடைய நரேந்திர மோடி அரசாங்கம் தான். நரேந்திர மோடி முதலாக நம்முடைய புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டி அந்த கட்டிடத்திலே நம்முடைய ஜனாதிபதியாக திரௌபதி முர்மு அவர்களை அந்த கட்டிடத்துக்குள்ள நம்ம தமிழ்நாட்டு அந்த செங்கோலை கொண்டு போய் வச்சு, இதுவரைக்கும் யாருமே பண்ணதில்லை. தமிழ்நாட்டிலிருந்து செங்கோலை கொண்டு போய் அங்கே வைத்து அந்த மைய மண்டபத்திலே அந்த செங்கோலுக்கு வழிபாடு செய்து ஜனாதிபதியாக திரௌபதி முர்மு ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை கூட்டிட்டு வந்து முதல்ல அந்த நாடாளுமன்ற கட்டிடத்தில் ஏறத்தாழ 30 வருடங்களாக காங்கிரஸ் கட்சியால் நிறைவேற்ற முடியவில்லை. ராஜீவ் காந்தியால சரி, அதுக்கு பிறகு வந்த மன்மோகன் சிங் அரசாங்கம், நரசிம்மராவ் அரசாங்கம்,
எந்த அரசாங்கத்தாலுமே நிறைவேற்ற முடியல. திமுக அங்கம் வகித்த அரசாங்கம் அவங்களெல்லாம் கூட நிறைவேற்ற முடியல. முதல் சட்டமே நாடாளுமன்ற கட்டிடத்திலே பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றி காட்டியது நம்முடைய நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம். நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் பெண்களுக்கு அதிகாரம், பெண்களை அவர்களுடைய கையிலே பொருளாதாரம் இருக்க வேண்டும், அவர்களை அதிகாரத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாடு முழுக்க பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு கடனுதவியை வழங்கி மகளிர் சுய உதவி குழுக்களை ஏற்படுத்தி நாடு முழுக்க இன்றைக்கு 2 லட்சம் பெண்களை, அதாவது 2 கோடி பெண்களை கோடீஸ்வரர்களாக மாற்ற வேண்டும், லட்சாதிபதிகளாக மாற்ற வேண்டும், அப்படி திட்டம் தீட்டி இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி. இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி பெண்களுக்கு அவங்க ஏதாவது அவங்க நல்ல விதமா வாழணும், பாதுகாப்பா இருக்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், அதுல அவங்களுக்கு அக்கறை இல்லை. எப்படியாவது பெண்களுக்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாத்தி ஓட்ட வாங்கணும். இன்னொரு பக்கம் அந்த விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இப்படி பால் விலை உயர்வு, இப்படி அனைத்து வகையிலையும் நம்ம கிட்ட இருந்து சுரண்டக்கூடிய அரசாங்கமாகத்தான் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் ஜாதி வெறி சக்திகளை ஆதரிக்கின்றது. நம்முடைய இந்த கோயில்பட்டி, இது சுத்து வட்டாரம் பூரா பார்த்தீங்கன்னா எல்லாமே தேசபக்தி உள்ள, இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்ட இடம் இந்த கயத்தார் இங்க பக்கத்தில் இருக்குது. வீரன் சுந்தரலிங்கம் நினைவிடம் இங்க பக்கத்தில் இருக்குது. அழகுமுத்துக்கோன் வீரன், அவனுடைய இடம் இங்க பக்கத்தில் இருக்குது. செக்கிழுத்த செம்மல் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம். சிதம்பரனார், வாவு சிதம்பரனார், ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர், பெருந்தலைவர் காமராஜர், எல்லோரையும் படிக்க வைத்தவர். இவங்க எல்லாம் எப்பேற்பட்ட உத்தம தலைவர்கள். இவங்க அவங்களையெல்லாம் தலைவர்களா ஏத்துக்கிறது இல்லை, அவங்களையெல்லாம் ஜாதி தலைவர்களா மாத்திட்டாங்க. இவங்க யார தலைவர்னு சொல்றாங்கன்னா ஈவேரா, சாமி இல்லைன்னு சொன்ன ஈவேரா, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டாம்னு சொன்ன ஈவேரா, இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் மேல வரக்கூடாது, அவங்க மேலாடை அணியக்கூடாதுன்னு ஏகடியம் பேசின, தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன ஈவேரா இவங்களுக்கு தந்தை. பானுமதி படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்லன்னு சொன்ன அண்ணாதுரை, 1 ரூபாய்க்கு 1 லட்சம் லாட்டரி அறிமுகப்படுத்தின அண்ணாதுரை. இலவச திட்டங்களை ரூபாய்க்கு 3 படி அரிசி என்று சொல்லி மக்களை ஏமாற்றிய அண்ணாதுரை. இவங்க தான் இவங்களுக்கெல்லாம் தலைவர். இவங்கெல்லாம் தான் தமிழர் தலைவர்கள், தமிழர் தந்தை, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கார். தமிழர்களை ஏமாற்றுவது. நம்ம குழந்தைகள்லாம் போய் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி படிக்கணும்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. நாடு முழுக்க மும்மொழி கல்வி திட்டம். ஆனா கருணாநிதி வீட்டு குடும்பம், மு.க. ஸ்டாலின் அவங்க மருமக நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம், இந்த திமுக காரங்க, இப்ப நம்ம அமைச்சர்லாம் இருக்காங்க கீதா ஜீவன், இவங்களுடைய குடும்பம், குழந்தை, இவங்க எல்லாம் போய் ஹிந்தி படிச்சுக்கலாம். தயாநிதி மாறன் ஹிந்தி படிக்கலாம். இதனால தயாநிதி மாறனுக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னு கேட்டா அவருக்கு ஹிந்தி தெரியும், அதனால சீட்டு கொடுத்தாங்கிறார். ஆனா மற்ற குழந்தைக்கு ஹிந்தி படிக்க கூடாது. நமக்கு ஒரு நல்ல அறிவு, நல்ல கல்வி கிடைக்க கூடாது. இந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இருக்குது. நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு நாடு முழுக்க நடைமுறையில் இருக்கு. ஜாதி பார்த்து சலுகை அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இடஒதுக்கீடு ரிசர்வேஷன். இன்னொரு பக்கம் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய 68 சமுதாயங்கள், கம்மவார் பயனடைவாங்க, ரெட்டியார் பயனடைவாங்க, முஸ்லீம் கிறிஸ்தவர்களோட பயனடைவாங்க ஒரு சில பிரிவினர். 68 சமூகங்கள் பயன்பெறக்கூடிய ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு, ஏழைகளுக்கு ஒரு 10% இடஒதுக்கீடு நரேந்திர மோடி கொடுத்திருக்காரு. ஆனா அந்த ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு இந்த தமிழ்நாட்டில் நாங்க விட மாட்டோம். நாடு முழுக்க விஸ்வகர்மா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. கைவினைஞர்கள், சட்டிபானை செய்யறவங்க,
கைவினைப் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அந்த கைத்தொழில் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் அவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக விஸ்வகர்மா திட்டம். விஸ்வகர்மாங்கிற பேர்ல வந்த அந்த திட்டத்தை அதுக்கு ஒரு ஜாதி முத்திர குத்தி அந்த விஸ்வகர்மா திட்டம் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த விஸ்வகர்மா திட்டத்தை இவங்க கருணாநிதி கைவினை திட்டம்னு பேர் மாத்திருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்காக உழைக்கின்றார். உலகம் முழுக்க அவருக்கு வரவேற்பு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டது. நாமெல்லாம் கூட வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்தோம். இப்ப இந்த ரேஷன் கடைகள் எல்லாம் இலவசமா நமக்கு உணவு தானியங்கள் கொடுக்குறாங்க. அதுல வந்து கருணாநிதி படத்தையோ உதயநிதி படத்தையோ போட்டு தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஆனா உண்மையில் நமக்கு ரேஷன் கடைகளிலே வழங்கக்கூடிய உணவு தானியம் மத்திய அரசு கொடுப்பது. எப்ப இருந்து கொடுக்குறாங்க? கொரோனா காலத்துல. வெளியே போனா அது தொத்து வியாதி பரவிடும். அந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ணணும்னா யாரும் வெளியே வரக்கூடாது, வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கணும். நாமெல்லாம் கொரோனா காலத்துல அனுபவிச்சோம். ஊரடங்கு. அந்த நேரத்தில் ஒருவர் கூட பட்டினி கிடந்து சாகக்கூடாது என்பதற்காக நம்முடைய மத்திய அரசாங்கம் நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே உணவு தானியங்களை இலவசமாக கொடுக்க துவங்கியது. அது மட்டுமல்ல, இந்த கம்யூனிஸ்டுக்காரன் கொரோனாவுக்கு ஊசி கண்டுபிடிக்கிறதை எதிர்த்தான். இந்த கொரோனாவை பரப்புனதே யாரு? சீனால உற்பத்தி ஆனது கொரோனா நோய். அந்த சீனா வந்து அந்த நோயை உலகம் முழுக்க அங்கிருந்து பரவச்சு ஊகான் மாநிலத்தில் உருவாகி இந்த கம்யூனிஸ்ட்காரன் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதை எதிர்த்தான். இந்த கோயில்பட்டியில் அங்கங்க நிறைய கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, மனசாட்சி இல்லாதவர். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் என்ன சொன்னா தெரியுமா? அந்த ஊசியில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய உள்நாட்டிலேயே தயாரித்த அந்த ஊசி, கொரோனா தடுப்பூசி, இங்க வந்திருக்கிறவங்க எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? எல்லாரும் போட்டீங்க இல்லையா? 2 முறை தடுப்பூசி போட்டிருப்பீங்க. அந்த தடுப்பூசி போகலன்னு வச்சுக்கங்க, நாம என்ன ஆயிருப்போம்? அமெரிக்கானால சமாளிக்க முடியல, மக்கள் செத்து செத்து மடிந்தார்கள். செத்த இளவுக்கு போக முடியாது. கொரோனா காலத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. செத்த இளவுக்கு போக முடியுமா? போனா நமக்கு வந்து இறுதி காரியங்கள் கூட செய்ய முடியாது. குழந்தை மரணமடைந்து விட்டால் தாய் போய் தூக்க முடியாது. அந்த மாதிரியான அந்த காலகட்டத்தில் பிரான்ஸ்னால சமாளிக்க முடியல, லண்டன்ல சமாளிக்க முடியல, மருத்துவத்தில் சாதனை படைத்த பல நாடுகள் மக்கள் செத்து மடிந்தார்கள். ஆனால் இந்திய நாட்டிலே மட்டும்தான் அதற்கு ஊசி கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஊசி 2 முறை இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய 160 கோடி மக்களுக்கும் இலவசமாக போட்டு நம்முடைய உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் மத்திய அரசாங்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம். இவங்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் எது நடந்தாலும் மோடி தான் காரணம். இப்ப மழை வெள்ளம் வந்தது சமீபத்தில், திருவண்ணாமலையில மண் சரிவு. அந்த மண் சரிவில் 7 பேர் செத்து போயிட்டான். அந்த 7 பேர் செத்து போன உடனே அந்த 7 பேர் செத்த அந்த விஷயத்தை அந்த குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய். புயல் மழை வெள்ளத்தில் நிறைய பேர் இறந்து போனாங்க, அந்த குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய். ஆனா கள்ளச்சாராயத்தில் செத்தா 10 லட்சம் ரூபாய். கள்ளச்சாராயத்தில் செத்தா 10 லட்சம் ரூபாய். எப்படி இருக்கு பாருங்க இந்த அரசாங்கம். இன்னும் வெள்ள நிவாரண பணிகள் முழுமையாக செய்யப்படவில்லை. நீங்க இன்னைக்கும் பாருங்க, நம்ம தூத்துக்குடி இந்த பகுதியில எல்லாம் இன்னும் அந்த பாலமே கட்டல. அந்த தரைப்பாலம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிருச்சு. இதை விட திருவண்ணாமலையில ஒரு பாலம் 90 நாளைக்கு முன்னாடி தான் கட்டி திறந்து வச்சிருக்கிறான். டேம திறந்து விட்டான், அந்த பாலம் அப்படியே அடிச்சுட்டு போயிருச்சு. கிணத்தை காணாங்கிற மாதிரி தான் பாலத்தை காணோம். 16 கோடி ரூபாய் செலவிலே கட்டப்பட்ட பாலம் காணோம். இப்ப எடப்பாடி ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது, எத்தனை போராட்டம் பண்ணாங்க, எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எடப்பாடி ஆட்சி காலத்துல தான் ஒரு பையன் திருச்சி பக்கத்துல அவங்க வீட்டில் இருந்த போர் குழி, அந்த போர் குழியில அந்த பையன் விழுந்துட்டான். உடனே எல்லா மீடியா, திமுக மீடியா எல்லாம் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டான். 3 நாள் தீபாவளி நேரம், அந்த 3 நாளும் இந்த நாடே துக்கமா கடைபிடிச்சது. எப்படியாவது அந்த குழந்தையை மேல கொண்டு வரணும், அந்த குழந்தை வில்சனை காப்பாற்ற வேண்டும்.
ராக்கெட்டோட கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன் இந்த விழுந்த குழந்தையை மீட்க முடியல? இப்ப திருவண்ணாமலையில 7 பேர் செத்து போயிட்டானே. யாராவது இதை பத்தி எதையுமே பேச விடுறது இல்லை, எதையுமே வெளியே தெரிய விடாம பண்ணிடுறான். மீடியா ஊடகங்கள் எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க, மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. வெறும் விளம்பரம் தான், எங்க வந்தாலும் விளம்பரம் தான். எங்க பார்த்தாலும் அவங்க அப்பா பேரு. பள்ளிக்கூடத்துல குழந்தைகளுக்கு மடிக்கணினி கொடுக்கவில்லை, அதுக்கு கேட்டா நிதி இல்லை. விவசாயிகளுக்கு தங்களுடைய அந்த விளைபொருட்களை சேமித்து வைக்க கிடங்கில்லை, அது கட்டுவதற்கு நிதி இல்லை. ஆனால் கடல்ல கொண்டு போய் பேனாவுக்கு செலவைக்கிறதுக்கு நிதி இருக்குது, எங்க பார்த்தாலும் கருணாநிதிக்கு செலவைக்கிறதுக்கு நிதி இருக்குது. எப்படி ஏமாத்திட்டு இருக்கான் பாருங்க. நாம கற்ற வரி பணம், நம்முடைய அந்த பொதுமக்களுடைய அந்த பணத்துல இன்னைக்கு அரசாங்கம் அவங்க குடும்ப பெருமையை பேசுறதுக்கு, நீங்க பாருங்க, அரசாங்கம் கேட்டா என்னங்கிறான் தெரியுமா? நாங்க கடன் வாங்கிட்டே இருக்கோம், வட்டி கட்டுறதுக்கே பத்தல. இப்ப ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகி 4 வருஷம் ஆயிருச்சு. இந்த 4 வருஷத்துல 2 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் அப்படின்னு சொல்றாரு மு.க. ஸ்டாலின். இந்தியால நம்பர் 1 முதலமைச்சர். ஆமா, நம்பர் 1 முதலமைச்சர், நம்பர் 1 மாநிலம். எதுல? இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக இந்த தமிழகம் இன்றைக்கு இருக்கிறது. இந்தியால சாதி ரீதியான பிரிவுகள், தீண்டாமை இழிவுகள், இப்பெல்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர் எல்லாம் நாடாளுமன்றத்தையே நடக்க விடாம பண்றாங்க. அம்பேத்கர் 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 கொள்கைக்கு மிக மிக துரோகம் செய்தவர்கள் யாருன்னா இவங்க தான். இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் தான் நாடு முழுக்க ஒரு கணக்கு எடுக்கிறான். எங்க தீண்டாமை குடிவுகள், இரட்டை டம்ளர், எங்க ஆலயங்களுக்குள்ள நுழைய முடியாது, எங்க அந்த சூழ்நிலை மிக அதிகமாக இருக்குன்னா, இந்தியாவிலேயே மிக அதிகமாக எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் தீண்டாமை இழிவுகள் அதிகமாக இருக்குங்கிறான். வேங்கை வயல்கிற ஒரு ஊர்ல மலம் கலந்தவன அதை பத்தி எல்லாம் எவனும் பேசுறது இல்லை, எவனும் விவாதம் பண்றது இல்லை. எல்லா இடத்துலயும் லஞ்சம், எல்லா இடத்துலயும் ஊழல். உங்களுக்கு தெரியும், லஞ்சம் வாங்கி ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றம் தண்டனை கொடுக்குது. மண்ணை திருடி வித்திருக்காரு பொன்முடி இல்லையா? அந்த பொன்முடிக்கு எத்தனை 3 ஆண்டு காலம் தண்டனை. அதை மறுபடியும் மேல் நீதிமன்றத்தில் போய் நிறுத்தி வச்சுட்டு மறுபடியும் மந்திரி ஆயிட்டான். இன்னொரு மந்திரி பாட்டில் பாலாஜி, செந்தில் பாலாஜி இல்லையா, ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே மந்திரியா இருந்திருக்கிறார். 10 ரூபா பாலாஜி, நிறைய சொல்றாங்க. ஒவ்வொரு மந்திரியும் ஊழல். நீங்க இங்க இருந்து பாருங்க, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைகளை பூரா கொண்டு போயிட்டான், எல்லாம் பூரா கேரளாவுக்கு போயிருச்சு. கனிம வளங்கள் இங்க இருந்து கொள்ளையடிக்கப்படுகிறது. அன்றாட மாடுகள், கால்நடைகள் இங்கிருந்து கேரளாவுக்கு சட்டவிரோதமா ஏற்றி போயிட்டே இருக்கான். இங்கிருந்து மணல் கொள்ளை நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த நீர்நிலையும் தூர்வாரல, எந்த நீர்நிலையும் பாதுகாக்கல. பேரிடர், இயற்கை பேரிடர், மழை வெள்ளம், புயல் வந்துருச்சுன்னு வச்சுக்க, தென் மாவட்டத்தில் தூத்துக்குடியில் அவ்வளவு பெரிய பாதிப்பு. என்ன காரணம்? இவங்க நீர்நிலைகளை சரியா பாதுகாக்கல. இந்த அரசாங்கம் லஞ்ச ஊழலிலே, நிர்வாக சீர்கேட்டிலே மிக மோசமாக இருக்கிறது. மந்திரிகளுடைய வருமானம், இவங்க நடத்தக்கூடிய தொழில், இவங்க தயாரிக்கக்கூடிய படம் எல்லாம் லாபத்தில் போகுது. எவ்வளவு கோடி சொத்து உயர்ந்திருக்கு. இன்னைக்கு அமெரிக்கால எலன் மாஸ்க்னு ஒருத்தர் இருக்கான், அவன் உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன். அவன் நம்ம தமிழ்நாட்டில் திமுக அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களை சந்திச்சிருக்கிறான். அவங்க இன்னைக்கு அவனுக்கு இருக்கிற சொத்தை விட அதிகமான சொத்து யாருக்கு இருக்குன்னா திமுகவினுடைய குடும்பம். இது நான் மட்டும் சொல்லல, அந்த எலன் மாஸ்க் திரும்ப கேட்டிருக்கான். அப்ப நாங்கெல்லாம் ஒரு தொழில் பண்ணோம், நாங்கெல்லாம் இவ்வளவு சம்பாரிச்சிருக்கிறோம், நீங்க என்ன தொழில் பண்ணீங்கன்னா நாங்கெல்லாம் அரசியல் இருக்கோம். தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் அரசியல் இருந்து நீங்க உலகத்துல பெரும் பணக்காரனா மாறி இருக்கீங்கன்னா அப்போ அரசியல்ங்கிறது அவ்வளவு லாபகரமான தொழிலா? எல்லாத்துலயும் கமிஷனுங்க. இவங்க போடக்கூடிய ரோடு ஒரு ரோடு கூட உருப்படியான ரோடு இல்ல.
இவங்க கட்டடங்கள் கட்டுறாங்க, அந்த கட்டடம் எல்லாம் போய் இப்படி அசைச்சு பார்த்தா விழுந்துருது. இதை வெளியிட்டாங்கன்னு வச்சுக்க. இப்ப பொங்கலுக்கு இலவசம் கொடுத்தாங்க. பொங்கலுக்கு இவங்க கொடுத்திருக்கிற இலவசம் அந்த கரும்பு, அவங்க கொடுத்த வெல்லம் அதெல்லாம் உருகி போச்சு, அதுல பள்ளி இருந்தது. அது யாரோ ஒருத்தர் சொன்ன உடனே அவன் மேல வழக்கு. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம்ங்கிற மாதிரி இவங்க செய்யக்கூடிய தப்புக்களை யாராவது சுட்டி காட்டாங்கன்னு வச்சுக்கீங்க, உடனே அவங்க பேர்ல வழக்கு. யாராவது ட்விட்டர்ல கேள்வி கேட்டுட்டா, பேஸ்புக்ல போஸ்ட் போட்டா உடனே அவங்க கைது. ஆனா இவங்க நம்முடைய கடவுளை திட்டலாம், இவங்க நம்முடைய இந்தியாவை திட்டலாம், இவங்க நரேந்திர மோடி விமர்சனம் பண்ணலாம், இவங்க ஐயப்ப சாமியை கேவலப்படுத்தலாம். அவங்களுக்கெல்லாம் ஆதரவு, பாதுகாப்பு. குண்டு வைத்து பொதுமக்களை கொன்ற அந்த கொடூரன் ராஜீவ்காந்தியை கொன்னவன், அவனுக்கு நீ பொது மன்னிப்பு கொடுத்துட்டா வெளியே வர்றான், அவனை கூப்பிட்டு நீ கட்டி பிடிச்சி தட்டி கொடுக்குற. அதே மாதிரி தான் இன்னைக்கு பாட்ஷாவுக்கு இவ்வளவு பெரிய இந்த அரசியல்வாதிகள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நாம மைனாரிட்டி ஆயிடுவோம் போல் இருக்கு. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி, தூத்துக்குடியில எங்க பார்த்தாலும் மதமாற்றம். மதம் மாறி போனதுக்கு அப்புறம் என்னங்கிறான், நான் நாடாருங்கிறான். மதமா நீ என்ன சொல்ற, ஜீசஸ் எங்க கிறிஸ்தவ மதத்துல ஜாதி இல்ல, ஏற்றத்தாழ்வு இல்ல, இந்து மதத்துல ஜாதி இருக்கு, அதனாலதான் நான் அங்க போயிட்டேன்னு சொல்றேன். அப்ப அங்க போனா நீ எப்படி நாடாராவ? ஒண்ணு நீ ஜீசஸுக்கு விசுவாசமா இருக்கணும், இல்லன்னா இந்த நாடாருக்கு விசுவாசமா இருக்கணும். ஏமாத்துறாங்க. நம்ம அரிஜன மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகையை பெறுவதற்காக சர்டிபிகேட் இந்துன்னு வச்சிருக்கான், ஆனா கிறிஸ்டினா இருக்கான். மக்களை ஏமாற்றுவது. இன்னைக்கு நம்முடைய மக்கள் தொகை குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த தென் மாவட்டங்கள்ல எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தையும் நிறைவேற்றுறதுக்கு விடுறதே இல்லை. கரண்ட் தயாரிக்கணுமா, ஒரு நல்ல ஃபேக்டரி நல்ல விதமா நடந்துகிட்டு இருக்கா? இப்ப மத்தியில இருந்து நம்முடைய நரேந்திர மோடி அரசாங்கம் 6000 கோடி ரூபாய் செலவிலே இந்த விருதுநகர் பகுதியிலே ஒரு மிகப்பெரிய ஜவுளி பூங்காவை அமைத்திருக்கிறார்கள். அது மாதிரி ஒரு வளர்ச்சி திட்டத்தை இங்க எங்காவது கொண்டு வந்திருக்காங்களா? மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யறாங்களா? எங்க பார்த்தாலும் கருணாநிதிக்கு செலவு வைக்கிறோம், கருணாநிதிக்கு லைப்ரரி கட்டுறோம், கருணாநிதிக்கு மணிமண்டபம் கட்டுறோம். இதேதான் வேலை. அவங்க சினிமா தான் ஓடணும். யாராவது அவங்கள விமர்சனம் பண்ணி அவங்கள பகைச்சுக்கிட்டு சினிமா தொழில் இருக்க முடியாது. அப்பா மகன் இப்ப பேரனும் வந்தாச்சு. ஏன் அந்த கட்சியில வேற யாரும் இல்லையா? இதை கேட்டா குடும்ப ஆட்சின்னு சொன்னா, அது இப்படி குடும்ப ஆட்சி, கழகம் ஒரு குடும்பம். அப்ப திமுக இருக்கிறவங்க இழிச்சுவாயனா? நம்முடைய மக்களை ஜாதி வாரியாக பிரித்து, நம்முடைய மக்களை ஏமாற்றி, நம்முடைய மக்களை இன்றைக்கு இன்னொரு மதத்திற்கு நம்ம மக்கள் எல்லாம் போயிடணும், மதம் மாறி போயிடணும். கிறிஸ்தவ மதத்துக்கு ஆதரவு திமுக, இஸ்லாம் மதத்துக்கு ஆதரவு திமுக. அப்ப இந்துக்கள் என்ன அனாதைகளா? இந்துக்களுக்காக ஒரு அமைப்பு வேண்டும் என்பதற்காகத்தான். இந்துக்களுக்கும் இவர்களுக்கு இன்னைக்கு உலகத்துல பாதுகாப்பு இல்ல. முஸ்லிம்களுக்கு உலகத்துல 30க்கும் மேற்பட்ட நாடு இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு 40க்கும் மேற்பட்ட நாடு இருக்கு. ஆனா இந்துக்களுக்குன்னு இருக்கிற ஒரே நாடு இந்த நாடு. இந்த நாட்டை மதசார்பற்ற நாடு. இதுதான் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் செய்கிறது. இங்கே தமிழகத்திலே திராவிடர் கழகம், திமுக, காங்கிரஸ் எல்லா கட்சிகளும், கம்யூனிஸ்ட்காரன் தான் போட்டி போட்டு செய்யறாரு. எப்படியாவது இந்த நாட்டை அழிக்கணும், எப்படியாவது இந்த மக்களை சுரண்டணும், எப்படியாவது இந்த மக்களை ஏமாத்தணும், இந்துக்களை ஏமாத்தணும். தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழர் மைனாரிட்டி ஆயிடுவான். அந்த சூழ்நிலை இன்றைக்கு தென் மாவட்டங்களிலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இந்துக்களாகிய நாம் ஜாதி வாரியாக, மொழி வாரியாக, கட்சி வாரியாக நாம் பிரிந்திருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திராவிட கட்சிகள் 60 ஆண்டு காலமாக ஆண்டு, ஏடிஎம்கே விட்டா டிஎம்கே, டிஎம்கே விட்டா ஏடிஎம்கே. ஒரு மாற்றம் வர வேண்டும், ஒரு நல்லாட்சி வர வேண்டும். இந்த மக்களுக்கு நல்லது செய்யறவங்க வரணும். நம்முடைய ஆன்மீக பாதையில மக்கள் இருக்கணும், தேசிய பாதையில மக்கள் இருக்கணும். இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்து மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி போன்ற அமைப்புகள் இந்த மக்கள் மத்தியிலே இன்றைக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய அடக்குமுறையை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். இந்த அரசாங்கத்தினுடைய லஞ்ச ஊழலை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். இந்த அரசாங்கத்தினுடைய இந்து விரோத போக்கை எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்துக்களின் உரிமைக்காக, இந்துக்களின் கல்விக்காக, இந்துக்களினுடைய இந்த மண்ணுரிமைக்காக.
விவசாயிகளுக்காக, தொழிலாளர்களுக்காக, இப்படி அனைத்து தளத்திலும் இந்து மக்கள் கட்சி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட அமைப்புகள் போராடி கொண்டிருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் இந்த மக்கள் விரோத ஆட்சி, இந்த லஞ்ச ஊழல் ஆட்சி மாற வேண்டும். அதற்காகத்தான் அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கோயில்பட்டியில இங்க இன்றைக்கு இந்த கட்சியினுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இங்க வந்திருக்கிற தாய்மார்கள் எல்லாம் நம்முடைய பெரியவங்க, நம்முடைய குலதெய்வ வழிபாடு. இந்த மார்கழி மாசம் ரொம்ப எல்லாம் ஆண்டாள் பாவை நோன்பு இல்லையா? மார்கழி முடிஞ்ச உடனே அடுத்து தை மாசம் பொங்கல் வந்துடும். தை வந்தா பொங்கல் வந்துருச்சுன்னா என்ன தெரியுமா? பொங்கல் வந்ததுன்னா சமத்துவ பொங்கல்மா. ஏன் சமத்துவ ரம்ஜான் கொண்டாடு? பொங்கல் சூரியனுக்கு, சூரிய பகவான் முதல் நாள் இல்லையா? சூரியனுக்கு பொங்கல். அடுத்த நாள் மாடு, நாம காளை வாகனம், ரிஷப வாகனம், மாட்டுக்கு பொங்கல், மாட்டு பொங்கல். அதுக்கப்புறம் காணும் பொங்கல், இந்திரனுக்கு பொங்கல். இதுதான் நம்முடைய பொங்கல் விழா. இது இந்து சமய பண்டிகை. இந்த இந்து சமய பண்டிகை அவன் என்னங்கிறான்? சமத்துவம். ஏன் சமத்துவ ரம்ஜான் கொண்டாடு? நம்மளை ஏமாற்றுகிறார்கள். நம்முடைய திருவள்ளுவர் ஒரு இந்து சமயம், திருக்குறள் ஒரு இந்து நூல். முஸ்லிம்களுக்கு குரான் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்கு, இந்துக்களுக்கு ஏராளமான நூல். அதிலே ஒரு நூல் திருக்குறள், இந்துக்களுடைய நூல். பகவத்கீதை இந்துக்களுடைய நூல். இதையெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம ஹிந்துங்கிறதுல பெருமிதமா இருக்கணும். ஒருத்தர் மத மாதிரி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, மத மாதிரி ஒரு பெண்மணி போயிட்டான்னா பூ வைக்கிறது இல்லை, பொட்டு வைக்கிறது இல்லை. நம்ம போய் நம்ம வீட்டில இருந்து ஏதாவது கொடுத்தா அதை சாப்பிட மாட்டாங்க. ஆனா அவன் கேக் கொடுத்தா நம்ம வாங்கி சாப்பிடணும். அவன் பிரியாணி கொடுத்தா, அதுவும் பிரியாணி என்ன அது என்ன பண்ணி கொடுக்குறாங்க? ஹலால். ஹலால்னு போர்வையில நீங்க நம்மால கடையிலே ஹலால் வச்சிருக்கான். ஹலால்னா என்னன்னா, அவன் அங்க அவனுடைய வேதத்தை சொல்லி, நாம கோயில்ல கடா வெட்டி கொடுத்தா அவன் சாப்பிடுவானா? நம்ம இந்துக்கள் ஏமாளிகளா இருக்கும். இந்த ஹலால் என்பதன் மூலமாக இன்றைக்கு நம்மை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்கள் தான் ஜாக்கிரதையா இருக்கும். தாய்மார்கள் அந்த இந்து உணர்வோடு நம்ம நம்முடைய குடும்ப அமைப்பு முறை. இப்ப நான் திருமாறன் அவருக்கு இன்னும் சொல்லல, இந்த மணியம்மையினுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க. இந்த மணியம்மையினுடைய நூற்றாண்டு விழாவை எப்படி கொண்டாடுறாங்கன்னா, அவன் பெரியார் தத்துவ மையம்னு ஒரு அமைப்பு மணியம்மை நூற்றாண்டு விழாவை ஒட்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புருஷனோட குடும்பம் நடத்தக்கூடாது, குடும்ப அமைப்பை சிதைக்க வேண்டும், அம்மா அப்பாவை மதிக்க கூடாது, அடுப்படி இருக்கக்கூடாது, ஆமா மெயினா சமையல் கட்டு இருக்கக்கூடாது, கட்டற்ற பாலியல் சுதந்திரம், பேண்ட் சட்டை போட்டுக்கலாம், பீடி சிகரெட் குடிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். இதுதான் ஈவேரா சொல்லியிருக்காரு. இதுதான் பெண் விடுதலை. தாலி கட்டக்கூடாது, மயிர் நீக்கும் நிகழ்வு, கூந்தல் இருக்கக்கூடாது, தலை சீவக்கூடாது, பூ வைக்கக்கூடாது. அதாவது நம்ம முன்னோர்கள்லாம் குளிக்க கூடாது. மெயினா இது 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 மணியம்மைக்கு ஒரு நூற்றாண்டு விழா. இது இப்ப தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு பெரிய பலமே என்ன? குடும்பம் தான். அம்மா அப்பா மாமா மச்சான் இல்லைங்களா? நம்முடைய தமிழ் கலாச்சாரம் என்ன? நம்முடைய பண்பாடு என்ன? தாய்மாமன். நம்ம வார்த்தைகளே எப்படி எல்லாம் மாத்திருக்கான் பாருங்க. இப்ப மாமா அப்படின்னா அது எவ்வளவு ஒரு புனிதமான உறவு. அதை இப்ப கொச்சப்படுத்துறான். அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறது இல்ல, மம்மி டாடி. இதெல்லாம் கிறிஸ்தவ கலாச்சாரம். நமக்கு புத்தாண்டு எது? நமக்கு புத்தாண்டு சித்திரை 1, அதுதான் புத்தாண்டு. அதுல குழப்பத்தை பண்ணி விட்டான் பாருங்க. நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவர்களாக மாற்றக்கூடிய அந்த நமக்கு தெரியாமலேயே நம்மளை ஆங்கிலப்படுத்துறோம். ஆங்கிலம் பேசின பெருமை, டைவர்ஸ் வாங்குறது, இப்ப இதெல்லாம் அதிகமாய் போச்சு. இப்ப நீங்க டிவியில அல்லது திரைக்கதையில அல்லது நாம படிக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் என்ன படிக்கிறோம்? நல்லது எதுவுமே படிக்கிறது இல்லை. எல்லாம் ஈவேரா கொள்கை, அண்ணா கொள்கை. இன்னைக்கு இந்த செல்போன், அதுல நம்ம குழந்தைகளுக்கு நாம நல்ல விஷயங்கள் நிறைய நம்ம பண்ண முடியும். ஆனா இப்ப அது மூலமா வேற ஏதோ நடந்துகிட்டு இருக்குது. அதனால நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய தமிழ் புத்தாண்டு, நாம வீட்டில் அம்மா அப்பாவை நாம நேசிக்கணும், கோயிலுக்கு போகணும்,
குலதெய்வத்தை கும்பிடணும், மாம மச்சான் உறவா இருக்கணும். இப்ப உறவே வந்து இங்கிலீஷ்ல வந்து ரெண்டே தான் உறவு. எல்லாத்தையும் ஒண்ணு அங்கிள் இல்லைன்னா ஆன்டி இல்லைங்களா, மம்மி டாடி, இந்த 4 உறவை தவிர வேற உறவே அப்படி கிடையாது. ஆனா நாம அப்படி இல்லை. பெரியப்பா, சித்தப்பா, மதினி, மச்சின, அண்ணன், அண்ணி, தங்கை, தம்பி இல்லையா, எவ்வளவு உறவு, எத்தனை உறவு பேர் சொல்லி கூப்பிடுறோம். தாத்தா, பாட்டி. இது மாதிரியான குடும்ப அமைப்பு முறையை சிதைத்து விட வேண்டும். அந்த ஒரு லட்சியத்தோட, அந்த ஒரு திட்டத்தோட இன்னைக்கெல்லாம் இந்த திராவிட இயக்கங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு விழா வேற நடத்த போறோம். இனி அது வேற. இப்ப நாங்க அதுக்கெல்லாம் வந்து தடை கேட்கணும், அது சம்பந்தமான பிரச்சாரம் பண்ணணும், நீதிமன்றத்துக்கு போகணும். நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும். எல்லாம் பாருங்க, நீ ஜனவரி 1 வருது, அவன் தான் மூட நம்பிக்கை. ஜீசஸ் பிறந்தான் புத்தாண்டுங்கிறான். ஆனா ஜீசஸ் வந்து டிசம்பர் 25. அப்புறம் ஏன்டா ஜனவரி 1 புத்தாண்டா கொண்டாடுற? சரி, ஜனவரி 1 புத்தாண்டு எப்ப பிறகுது? நைட் 12 மணிக்கு ஹாப்பி நியூ இயர். எல்லாம் பூரா மது பாட்டில் அதை ஓப்பன் பண்ணிட்டு எல்லாம் ரோட்ல எல்லாம் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். எங்க பார்த்தாலும் ஹாப்பி நியூ இயர். நமக்கு வந்து ஹாப்பி நியூ இயர் எப்ப? நமக்கு சித்திரை 1 தான் நமக்கு புத்தாண்டு. இன்னைக்கு எல்லாமே மாத்திட்டான். குழந்தைகள் தினமா? குழந்தைகள் தினம் கிருஷ்ண ஜெயந்தி தான் நமக்கு குழந்தைகள் தினம். இவன் குழந்தைகள் தினம்னா நேரு பிறந்த தினத்தை குழந்தைகள் தினம்ங்கிறான். அப்புறம் காதலர் தினம்னு ஒன்று விட்டுருக்கான். இப்போ பிப்ரவரி 14 காதலர் தினம், வேலண்டைன் டே. நம்முடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, குடும்பத்தை சிதைக்கக்கூடிய அந்த வேலைகளைத்தான் இன்றைக்கு இவர்கள் புதுமை என்கிற பெயரிலே, மேல்நாட்டு நாகரிகம் என்கிற பெயரிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மாற்றி நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும். இந்துவாக இருப்போம், இந்துக்களுக்காக வாழ்வோம். நம்முடைய மதம், நம்முடைய தர்மம், நம்முடைய கடவுள், நம்முடைய வழிபாடு, நம்முடைய நாடு, நம்முடைய தாய்மொழி, இதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்து மக்கள் கட்சி இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் இந்த கட்சியை ஆதரிக்க வேண்டும், இந்த கட்சியிலே இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.